ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை சுண்டக்காய் வச்சு நம்ம ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை சுண்டக்காய் வத்தல் வந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து பச்சை சுண்டக்காய் வத்தல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் தான் வத்தல் போடணும். அந்த சுண்டக்காய் இது வந்து எங்கள் ஃபார்மில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னா இது வந்து ரெண்டாக உடச்சிக்கணும். இந்த மாதிரி தட்டி உடச்சிக்கணும். விதையெல்லாம் எடுக்கணுன்ட்டு இல்லை, தட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இல்லைன்னா கருப்பாயிடும், அதனால் வந்து தட்டினதையும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ரொம்ப போட்டு இடிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு டைம் தட்டினாலே போதும். இது ரெண்டாக பிரேக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கலாம். நல்லெண்ணெய் கடாய் ஹீட் ஆனதையும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப நிறைய ஊற்றணும், ஏன்னா புளிக்குழம்பு இது வந்து 2-3 நாளைக்குலாம் வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதையும் கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதையும் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது வந்து போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நிறையா போடணும், அப்போ தான் வந்து இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணி வச்ச பூண்டு அது ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்குறேன். இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சு சுண்டக்காய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க, வேகட்டும். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சுண்டக்காவும் நல்லா வெந்து வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி வந்து நிறையா ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொஞ்சம் நிறையா ஊற்றணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து ஒரு மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வரமிளகாய், ஜீரகம், குருமிளகு 3 சேர்ந்து பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் போடுறதுக்கு அந்த பொடி வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், புளி வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பார்க்கணும். உப்பு புளி வந்து நம்ம டேஸ்ட் பார்க்குறத விட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த புளிக்குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.